ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி 2B ரெக்கன்சிலேஷனும் ஐஎம்எஸ் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டேலியோட புதிய ரிலீஸான 7.1ஓட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டம் ஸோ ஐஎம்எஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து முதல்ல வந்து பார்த்துட போகிறோம். ஏன்னா ஐஎம்எஸ் வச்சு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 2Bல நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற கிரெடிட் அப்படின்ற ஒன்று இருந்தது இல்லையா? அந்த சினாரியோ வந்து இன்னும் கம்பல்சரியாக மாறலை, மேண்டேட்ரியாக மாறலை. ஆனால் அப்படி இருந்தால் ஐஎம்எஸ்ஸை நீங்கள் ஓகே பண்ணால் தான் உங்களுக்கு 2Bல வந்து அந்த கிரெடிட் வந்து வந்து சேரும், அல்லது 3Bக்கு அந்த கிரெடிட் வந்து சேரும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கனால நம்ம ப்ரையாரிட்டி வந்து என்ன பண்ணுவோம், முதல்ல ஐஎம்எஸ் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் 2B ரெக்கன்சிலேஷனுக்குள்ளே வருவோம், அதுக்கப்புறம் ரிலீஸ் 7.1ல வந்து என்ன இருக்கலாம், என்ன இருக்க போகிறதா ஒரு ரோட் மேப் இருக்குது. அதாவது அது வந்து இன்னும் வந்து அஃபீஷியலாக அது வந்து அறிவிக்கப்படலை, கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? நம்ம ஒரு கடைசி 7 நாளில் நம்மெல்லாம் வந்து அதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், பிரேக்கிங் நியூஸ் பார்த்தே பிரேக் ஆகி போயிட்டேன் அப்படின்னாரு. இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார், 7 நாளைக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்குன்னு இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்த்தோம். நான் எதை சொல்கிறேன்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அது மாதிரி வந்து நம்ம வரப்போகிறதும் ஒரு ஆர்வம் காட்டுறது கரெக்டு தான், ஆனால் அதில் ரொம்ப ஆர்வம் காட்டவும் முடியாது. அதனால் அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லி முடிச்சிடலாம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன, இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் சார்? நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன், என்னோடதை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்டெப்பாக சொல்லிட்டே வர்றேன். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ டேலி எடுக்கிறேன், இதனோட ஸ்க்ரீனு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஆதித்தன் சார் தெரியுதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா சார்? விசிபிளா இருக்கு சார். எஸ் சார். ரைட் சார், ரைட் சார். ஓகே, ஸ்க்ரீன் வியூ ஆகுது சார். ரைட் சார். ஓகே, இப்போ நீங்கள் இந்த டேலியை ஜிஎஸ்டி போர்ட்டலோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டிய ஸ்டெப் என்னன்னா, ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களோட கிரெடென்சியல்ஸ் கொடுத்துக்குங்க. சப்போஸ் வந்து இது என்னோட கிரெடென்சியல்ஸ், ஸோ இதை வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எதை வந்து நம்ம இது பண்ணோம், கேப்ஸில் கொடுத்தோம், அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது பண்ணுறோம். இங்கே அதே போல் அந்த கேப்சாவை வந்து கொஞ்சம் கண்ணாடிலாம் தொடச்சி போட்டு அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஓகே, ஒரே செகண்ட், வேறு ஏதாவது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்பெனியோட நேமை கிளிக் பண்ணி மை ப்ரொஃபைலுக்கு போங்க. மை ப்ரொஃபைல் போனதுக்கப்புறம் இங்கே மேனேஜ் ஏபிஐ ஆக்சஸ்ன்னு இருக்கா சார்? ஏபிஐ ஆக்சஸ் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்டர்ஃபேஸிங். 2 அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. ஜிஎஸ்டின்றது ஒரு போர்ட்டல், டேலின்றது ஒன்று. நீங்கள் 2 அப்ளிகேஷனை வந்து வச்சுருக்கீங்க. அப்போ இந்த 2 அப்ளிகேஷனை நீங்கள் வச்சுருக்கும் போது இது 2க்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல. இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்டர்ஃபேஸிங். 2ம் ஒருத்தர் பார்க்குறதுக்கு வழி பண்ணுறதுக்கு பேர் இன்டர்ஃபேஸிங். அப்போ இந்த மேனேஜ் ஏபிஐ ஆக்சஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு இங்கே எஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 6 ஹவர்ஸா 30 டேஸா என்னன்றதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே இந்த மேனேஜ் ஏபிஐ ஆக்சஸில் வந்து ஒரே நிமிஷம். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரே நிமிஷம். ஸோ மேனேஜ் ஏபிஐ ஆக்சஸில் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, ஒரே நிமிஷம், இது ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரீன் வருது, ஞாபகத்தை வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம் சார். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு மேலே 30 டேஸ்க்கான செஷன் வந்து கன்ஃபார்ம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரே நிமிஷம், ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம், இங்கேயே ஒரு ஆப் வந்துட்டே இருக்கு, கட் பண்ணால் இங்கேருந்து லிங்க் போயிடுமா? ஓகே, இல்லை,
சார் நான் உள்ள தானே இருக்கிறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஓகே. ஸோ இதை வந்து இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு இதை லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டீங்க, டேடியோட அல்லது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரோட இதை லிங்க் பண்ணுறதுக்கு சம்மதம், எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வேணுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஸோ முதல்ல பண்ண வேண்டிய வேலை அதுதான். திரும்ப சொல்கிறேன், லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு சைடில் மேனேஜ் ஏபிஐ ஆக்சஸ்ன்னு இருக்கும். அங்கே ஒரு எஸ் அங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே எஸ் கொடுத்து ஹவர்ஸில் வந்து 36 ஹவர்ஸோ இல்லை 30 டேஸோ, பெட்டர் 30 டேஸ் எடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆக்சஸ் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகே, அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், டேடிக்குள்ளே உங்கள் கம்பெனியை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனியை ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து இந்த ஐஎம்எஸ் வேலைக்குள்ளே போகலாம். சார் இந்த ஐஎம்எஸ்க்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது சார். இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது எதுக்கு வந்தது அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னா, ஒரிஜினலாக ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ அவங்க கொண்டு வந்த பிளான் என்னன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 ஒன்று இருக்கும். அதில் வந்து எல்லாரும் சேல்ஸை அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ சேல்ஸை எல்லாரும் அப்லோட் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டிஆர் 2 மாறி பையருக்கு எல்லாம் போகும். உதாரணம், இப்போ விக்ட்ரி சிஸ்டம்லேருந்து அவர் ஆதித்தன் சார் வந்து ஒரு 50 பேருக்கு பில் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 36 பேர் வந்து B2B அப்படின்னா, அவர் கொடுத்துருக்க அந்த 36 இன்வாய்ஸ் பிரேக்கப்பும் அதில் இருக்க பையர்ஸ்க்கு எல்லாம் ஒரு காப்பி போயிடும். சப்போஸ் அதில் 36ல் 6 பில் ஒரே ஒருத்தருக்கு தான் அப்படின்னா, அந்த ஒருத்தருக்கு வந்து அந்த 6 இன்ஃபர்மேஷன், மற்றதெல்லாம் சிங்கிள் பில்லாக இருந்தால் அந்த 30 பேருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போயிடும். இப்போ அவங்க அதை படித்த பிறகு தன் சம்மந்தப்பட்டது கரெக்டு தான்னா அதை என்ன பண்ணிடுவாங்க, அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை தன் சம்மந்தப்பட்டது தான் ஆனால் குட்ஸ் டிலேடாக வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்டிங்கில் வச்சுப்பாங்க. இன்னும் வரல, பில் வரல, குட்ஸ் வரல, ஏதோ ஒரு காரணம் பெண்டிங்கில் வச்சுப்பாங்க. தன் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ பெண்டிங்கில் வைக்கிறது அங்கேயே அப்படியே திருசங்க சொர்க்கத்திலே நிற்கும். நெக்ஸ்ட் மந்த் வரப்போ அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணதெல்லாம் எஸ்கலேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ஜிஎஸ்டிஆர் 3க்கு போயிடும். ரிஜெக்டட்னு போட்டதெல்லாம் என்ன ஆகும்னா திரும்ப அங்கேருந்து போய் 1A மாறி யார் 1 போட்டாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அவங்க என்ன பண்ணணும், இதில் தப்பு இருக்குன்றதை திருத்தி அவங்க வந்து திரும்ப சரி பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் வந்து டைம் கேப் வந்து அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டிஆர் 1க்கு அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 3B ஒன்று கொடுத்து அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 2A வந்து திரும்ப ஜிஎஸ்டிஆர் 2B போய் 2A கிடையாது 2B தான் இனி அப்படின்றது போய் 3B வந்து இதுக்கு நடுவில் வந்து அனெக்சர் 1 அனெக்சர் 2ன்னு 2 அனெக்சர் அந்த பிளான் வந்து அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ ஐஎம்எஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த ஐஎம்எஸ் எதுக்காக பேசிக்கலாம் அப்படின்னா, எனக்கானது அப்படின்னா அக்செப்டட், எனக்கானது தான் ஆனால் டிலேயாக இருக்குது, டெஃபர் ஆகுது அப்படின்னா பெண்டிங், எனக்கானது இல்லை அப்படின்னா ரிஜெக்டட், எனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் தெரியல, என் சீனியர்கிட்ட பேசிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன், என் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னா நோ ஆக்ஷன். இது வந்து வச்சுக்கலாம் சார். இதுதான் ஐஎம்எஸோட இந்த தாத்பரியம் வந்து இதுதான். ஐஎம்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான தாத்பரியம் வந்து இதுதான் சார். ஓகே ரைட். ஸோ இப்போ இதை வந்து டேலிக்குள்ளே எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, டேலி சாஃப்ட்வேருக்குள்ளே இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது, அதை வந்து எப்படி பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து முதல்ல என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறோம் சார். எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு இங்கே வந்து ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதுக்குள்ளே போனோம்னா இதில் வந்து ஐஎம்எஸ் சம்மந்தமாக டவுன்லோட் ஐஎம்எஸ் ஒன்று இருக்குது, அப்லோட் ஐஎம்எஸ் ஒன்று இருக்குது, ரீசெட் ஐஎம்எஸ் ஒன்று இருக்குது. ஓகே ரைட். ஸோ வந்து முதல்ல இந்த டவுன்லோட் ஐஎம்எஸ் அப்படின்றத வந்து நாம் எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை சார், இங்கே வந்து இப்போ டவுன்லோட் ஐஎம்எஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இப்போ இங்கே நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது வந்து டவுன்லோட் ஆகணும். ஓகே ரைட். ஸோ டவுன்லோட் ஆகணும். இங்கே ஆகுதா, வந்துருச்சா, டவுன்லோட் ஆயிடுச்சா. இப்போ இது டவுன்லோட் ஆச்சா அப்படின்றது வந்து நம்ம எங்கே போய் பார்க்கலாம்னா, ஆன்லைன் ஜிஎஸ்டி ஆக்டிவிட்டி ட்ராக்கர்னு ஒன்று இருக்குது, அதில் போனால் இங்கே காமிக்குது பாருங்கள். நீங்கள் வந்து 13th May 4:23 PM இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஓகே,
ஸோ திரும்ப சொல்கிறேன். இப்போ நமக்கு முதல் கேள்வி என்னன்னா, ராமச்சந்திரன் சார் கேட்குறார், எதுக்கு சுவாமி டவுன்லோட் பண்ணணும்? ராமச்சந்திரன் சாருக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, சார் ஐஎம்எஸ்ன்றது ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கிற சமாச்சாரம். ஓகே ரைட். அப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கிறத உங்ககிட்ட கொண்டு வரணும், உங்கள் டேலிக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் தான் கேட்குறீங்கன்னு டேலிக்கு போர்ட்டலுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஏற்கனவே ஏபிஐ ஆக்சஸ் எனக்கு வேணும்னு எனேபிள் பண்ணி வச்சுட்டதுனால நீங்கள் கேட்டோன்னே அது போய் என்ன பண்ணுது? போர்ட்டலுக்கு போய் அதை எடுத்துகிட்டு வருது. சார் இதுக்கு லாகினே பண்ண வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணணும். இங்கே வந்து எக்ஸ்சேஞ்சில் ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷனில் இங்கே லாகின் ஒன்று இருக்கா? ஸோ அப்போ லாகின் பண்ணியிருந்துருக்கணும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருக்கனால இது டவுன்லோட் ஒர்க் ஆயிடுச்சு. இல்லைனா லாகின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா, நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா யூசர் நேம் கேட்கும். பாஸ்வேர்டு அங்கே கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. யூசர் நேம் கேட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஓடிபி ரைட்டா? ஸோ ஓடிபி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த ஐஎம்எஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு ட்ராக்கரில் வந்து அதை பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ அதை வந்து ட்ராக்கரில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஐஎம்எஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம் சார். இப்போ ஐஎம்எஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். நீ காமிக்கிறேன். ஓகே ஸோ வந்து முதல்ல ஐஎம்எஸ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? டவுன்லோட் பண்ணிட்டோம். போர்ட்டல் இருக்குது. சார் இப்போ ஐஎம்எஸ்ல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஐஎம்எஸ்ல என்ன விஷயங்கள் இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்பிளே போங்க. ஓகே ரைட். இங்கே வந்து ஸ்டாச்சுட்டரி போங்க. ஸ்டாச்சுட்டரியில் ஜிஎஸ்டி போங்க. ஜிஎஸ்டி போன பிறகு ஐஎம்எஸ்ன்னு ஒன்று இருக்கா? உள்ளே போங்க. போனீங்கன்னா இப்படி வந்து ஐஎம்எஸ்ல நீங்கள் வந்து பண்ணதில்லை. இப்போ 1 ஏப்ரல்லேருந்து 30th ஏப்ரல் வரைக்கும் ஐஎம்எஸ்ல என்ன இருக்குது? ஓகே சார் ஐஎம்எஸ்ல 13 லைன் ஐட்டம்ஸ் வந்து அங்கே இருக்குது ஐஎம்எஸ்ல. ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ லைன் ஐட்டம்ஸ் தான் இருக்குது? 6 லைன் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. எப்படி சார் தெரியும்? இங்கே வந்து ப்ளூவில் இருக்குது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லேருந்து டவுன்லோட் பண்ணது, போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணது. பிளாக்ல இருக்குது டேலியோட டேட்டா. அப்போ அது பார்த்தா இங்கே 13க்கு 6. உங்களோட போர்ட்டல் படி 52,000க்கு கிரெடிட் இருக்குது. ஆனால் இங்கே உங்களுக்கு 26,000க்கு தான் கிரெடிட் இருக்குது. ஓகே ரைட். ஸோ இப்படி வந்து இந்த டவுன்லோட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வருது. இல்லாட்டினா இன்னொரு விதமாக இதை பார்க்கலாம். ஓகே ஸோ இன்னொரு விதமாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆல்ட் ஜி போடுறோம், இங்கே ஐஎம்எஸ் போடுறோம் ரைட். இங்கே ஐஎம்எஸ் ஐடிசி சம்மரின்னு ஒன்று இருக்கா? ஸோ இப்போ ஐஎம்எஸ் ஐடிசி சம்மரி கிளிக் பண்ணால் ஐஎம்எஸ் ஐடிசி சம்மரியில் காமிக்குது சார் அவைலபிள் கிரெடிட் 45,000. ஓகே பெண்டிங் ஐடிசி வந்து ஒரு 1,800. நீங்கள் எதையும் ரிஜெக்ட் பண்ணல. இப்போ இதுக்கு மேலே அவைலபிள் கிரெடிட் மேலே வச்சு என்டர் தட்டினா இது இன்னைக்கு டேட்டில் இந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குது, எவ்வளோ ரூபாய்க்கு இருக்குது, இதில் இன்வாய்ஸ் வந்து அவங்க பண்ணி அக்செப்ட் பண்ணது எவ்வளவு, ஆக்ஷன் ரெக்வயர்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து மிச்சம் இருக்குது அப்படின்றது இங்கே தெரியுது. ஸோ இப்படியும் பார்க்கலாம் ரைட். ஓகே அல்லது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த பாத்துலையும் பார்க்கலாம். சரி சார் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம். ஆக்ஷன் ரெக்வயர்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஆக்ஷன் ரெக்வயர்டை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், எப்படி அந்த ஆக்ஷனை எடுக்க போகிறோம்? ஓகே அதுக்கு டேலி சொல்லித்தர வழி என்னென்னா, சார் இங்கே ஒரு ஆல்ட் ஜி அடிங்க, ஐஎம்எஸ் டைப் பண்ணுங்க, அதில் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு இருக்கா? செலக்ட் பண்ணுங்க சார். எந்த மந்த்தோ அந்த மந்த் அந்த பீரியடை வந்து கொடுத்துருங்க. இப்போ இங்கே உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ இது வந்து டிஃபால்ட் ஐஎம்எஸ் வியூ. இந்த வியூவில் தெளிவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்ஷன் ரெக்வயர்டு எவ்வளவு, ஆக்ஷன் டேக்கன் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? சார் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து கண்ட்ரோல் H அடிச்சுட்டு இந்த வியூவை வந்து ஆக்ஷன் வியூ, எத்தனை ஆக்ஷன் எடுக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கலாம். அல்லது வந்து ரெக்கன்சிலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ரெக்கன்சைல் பண்ணணுன்றதும் பார்த்துக்கலாம். இல்லை டிஃபால்ட் வியூ பண்ணணும்னா டிஃபால்ட் ஐஎம்எஸ் வியூ பார்த்துக்கலாம். ஓகே சார் இப்போ ஆக்ஷன் ரெக்வயர்டு மேலே வச்சு ஒரு என்டர் தட்டுறோம் சார். இதில் வந்து அவைலபிள் ஒன்லி ஆன் போர்ட்டல் மிஸ்மேட்ச் இருக்கா? சார் ஏன் மிஸ்மேட்ச் ஆகுது? சார் இங்கேயும் சுப்ரீம் டெக்னோ இருக்குது, இங்கேயும் சுப்ரீம் டெக்னோ இருக்குது, இந்த இடத்துலையும் 004, இந்த இடத்துலையும் பில் நம்பர் வந்து 004 இருக்கணும். ஆனால் வந்து இங்கே வந்து 003 இருக்கா? பில் நம்பர் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகே ரைட். ஸோ வந்து இப்போ சப்ளை செயின் டெக்னாலஜி ஏதோ ஒன்று ஒரு பில் எடுத்தோன்னா ஏன் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படி பார்த்துக்கலாம். ஓகே
ரைட். இங்கே வந்து 7,650, இந்த 6,750 இருக்கா சார்? ஓகே. ஸோ இங்கே வந்து இது மேலே என்டர் தட்டினோன்னா இந்த பில் வந்து பில் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் வந்து 171, இது வந்து இங்கே 171 இருக்கு, ரைட். அவைலபிள் ஒன்லி ஆன் போர்ட்டல் இருக்கு. இப்போ இந்த பில் மேலே வச்சுட்டு இது கரெக்டு தான், இது எனக்கு அவைலபிள் இன்ஃபர்மேஷன் தான்னா இங்கே பக்கத்தில் F10 செட் ஆக்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ஷனில் இது அக்செப்டட் கொடுக்குறோம். ஓகே. அக்செப்டட் கொடுத்துட்டோன்னா இது அக்செப்டட் லிஸ்ட்லேருந்து போயிடுச்சா, அக்செப்டட் ஆக்ஷன் டேக்கனில் போயிடுச்சா. இங்கே பாருங்கள் ஆக்ஷன் டேக்கனில் 3 வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது ஆக்ஷன் டேக்கன். திரும்ப ஆக்ஷன் ரெக்வயர்டில் போயிட்டு சப்போஸ் இந்த பில் ஓகே தான், ஸோ F10 அடிக்கிறோம். இங்கே ஆக்ஷனில் வந்து அக்செப்டட் கொடுத்துட்டோம். அப்போ அக்செப்டட் எல்லாம் இங்கே ஆக்ஷன் டேக்கன் தான் வந்துருச்சு சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, சார் ஒன்று வந்து இப்போ 20ஆம் தேதி ஏப்ரல் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட இந்த சர்வீஸ் அல்லது இந்த கூட்ஸ் வந்து சேரலை அப்படின்னா என்ன பண்ணுறது? வந்து சேர வரைக்கும் கிரெடிட் எடுக்க முடியாது. அப்போ இங்கே ஒரு F10 கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறோம், பெண்டிங், இதை வந்து பெண்டிங் வச்சுக்கிறோம். ஓகே, ரைட். சப்போஸ் இந்த என்ட்ரி வந்து சம்மந்தப்பட்டதே கிடையாது அப்படின்னா இங்கே வந்து ஒரு F10 கொடுத்துட்டு இதை வந்து இந்த என்ட்ரியை மார்க் பண்ணி ஒரு F10 கொடுத்துட்டு இங்கே வந்து ரிஜெக்ட், இப்படி வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டோம் சார். எடுத்துட்டா இங்கே வந்து ஆக்ஷன் டேக்கனில் இதெல்லாம் வந்துருச்சா, இங்கே வேறு வேறு பக்கெட்டில் வந்துடுது பாருங்கள், ரிஜெக்டட், பெண்டிங், அக்செப்டட், கிளீனாக வந்துடுதா. ஸோ இப்படி தான் சார் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஆக்ஷன்ஸ் ஒன்றையும் ஐஎம்எஸ்ல பண்ணிடுறீங்க. இப்போ திரும்ப ராமசாமி சார் என்ன கேட்குறாருன்னா, சார் போர்ட்டலில் இருக்க இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணிட்டோம், கரெக்டு, வச்சுருக்கோம். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணது என்னென்னா ஆக்ஷன்ஸ் ஐடிசி கிரெடிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், கரெக்டு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ 100% ஆக்ஷன் எடுத்துட்டோமான்னு எப்படி சார் தெரியும்? அப்போ ஒன்று இங்கே ஆக்ஷன் ரெக்வயர்டில் 0 ஆகிடும், ஆக்ஷன் ரெக்வயர்டு இருக்காது, ஒரு கன்ஃபர்மேஷன். இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ஐஎம்எஸ்ல ஐடிசி சம்மரி வரும்போது இங்கே ஐடிசி சம்மரி வந்து அவைலபிள் இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக அந்த 2Bல அங்கே காமிக்கிற அதே அமௌண்ட் வந்து இங்கே வந்து சேர்ந்துடும். அது செகண்ட் கன்ஃபர்மேஷன். கரெக்டு சார். இப்போ இதெல்லாம் வந்து உங்கள் சிஸ்டமில் தானே பண்ணியிருக்கீங்க, உங்கள் டேலியில் தானே பண்ணியிருக்கீங்க. இது போர்ட்டலுக்கு எப்படி தெரியும், இது போர்ட்டலுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது டேலி சொல்லித்தர விஷயம் என்னன்னா, போர்ட்டலுக்கு தானாக தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே Alt Z டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷனில் போயிட்டு இங்கே அப்லோட் ஐஎம்எஸ் இன்வர்ட் இன்வாய்சஸ்ன்னு இருக்கா சார், நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க, ஆக்ஷன் எடுத்தீங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை போர்ட்டலுக்கு எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே அப்லோட் கொடுக்குறீங்க. கொடுத்தா நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 லைன் ஐட்டம் வந்து 6 ஐட்டம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தது, இங்கே இருக்கா. இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து ஆன்லைனில் வந்து இதை வந்து சென்ட் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இது வந்து இங்கே இந்த ஐஎம்எஸ் ஆக்ஷன் என்ன ஆகிடும்னா, இங்கே ஒரு எஸ் கொடுத்தோன்னே இந்த ஐஎம்எஸ் ஆக்ஷன் வந்து போர்ட்டலுக்கு போயிட்டு போர்ட்டலில் இது நீங்கள் அக்செப்டட்னு கொடுத்தது அக்செப்டட்னும், ரிஜெக்டட்னு கொடுத்தது ரிஜெக்டட்னும், பெண்டிங் இருக்குது பெண்டிங்னும் அப்லோட் ஆகிடும். ஓகே, நீங்கள் இதில் கொடுக்காம இருக்கிற விஷயங்கள் வந்து என்ன ஆகும்னா நோ ஆக்ஷன்லேயே அப்படி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ஐஎம்எஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க. இப்போது பிரியா மேடம் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இதில் நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன சார் ஆகும்? ஒரு தப்பு பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன் தெரியாமல், தப்பை இங்கேயே திருத்தியிருந்தேன்னா பிரச்சனை இல்லை, தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கும் வழி இருக்குது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் போகிறோம், ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன் போகிறோம், இங்கே ரீசெட் ஐஎம்எஸ் இன்வர்ட் ஆக்ஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா, இங்கே ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா இதை வந்து அங்கே இந்த இதில் வந்து நோ ஆக்ஷனாக மாற்றட்டுமா போர்ட்டலில் அப்படின்னா இங்கே ரீசெட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் தவறாக அனுப்புன எல்லாம் வந்து திரும்ப ரீசெட் ஆகிடும், எல்லாம் ரீசெட் ஆகி நோ ஆக்ஷனுக்கு வந்துடும் பழையபடி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப ஒரு தடவை டவுன்லோடு கொடுத்துட்டு இதில் வந்து டவுன்லோடு கொடுத்துட்டு ஆக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ நான் பிரியா மேடம் என்ன கேட்குறாங்க, சார் என்கிட்ட 110 என்ட்ரி இருக்குது சார், நான் 3 என்ட்ரியில் மட்டும் தப்பு பண்ணிட்டேன் சார், இப்போ இதுக்காக நான் திரும்ப ஒரு தடவை என்டையர் ப்ராசஸையும் பண்ணணுமானா நான் பிரியா மேடத்துக்கு சொல்கிறேன்னா, அப்படி இருந்தால்
போர்ட்டலில் லாகின் பண்ணி அங்கேயே அந்த 3 இன்ஃபர்மேஷன் வந்து திருத்திடுங்க. இதுக்காக டோட்டலாக ரீசெட் பண்ணி டோட்டலாக எல்லாத்தையும் வந்து பழையபடி மாற்றாதீங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஐஎம்எஸ் பொறுத்தளவுக்கு வந்து நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்ச விஷயம். எப்போவுமே ஆதித்தன் சார் வந்து ஒரு சின்ன விஷயம் வச்சுருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஆதித்தன் சார் அப்படி ஏதாவது இருக்கா? இங்கே ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? ஆட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். மேக்ஸிமம் எல்லாருமே எடுக்கும்போது கரெக்டா எடுத்துடுறாங்க. ம் ஆனா திருப்பி அப்லோட் பண்ணும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத ம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னால. ம் 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 ஐஎம்எஸ் இங்க செட்டப் பண்றது, டவுன்லோட் பண்றது பிரச்சனை இல்லை சார். ம் திருப்பி அப்லோட் பண்ணும்போது சின்ன மிஸ்டேக் விட்டுட்டோம், திருப்பி ம் ரீசெட் பண்ணிட்டு போட்டா எனக்கு கரெக்டா வரல அப்படிங்கிற ம் பிரச்சனைகள் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். ம் 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 ஸோ அதை வந்து மேக்ஸிமம் டோட்டலா வந்து எல்லாமே ரீசெட் பண்ணிட்டு திருப்பி இம்போர்ட் பண்ணி கரெக்டா பண்ணா மறுபடியும் வரும். கரெக்டாக வருது. கரெக்டாக வருது. ஏன்னா நானே 2-3 தடவை அது மாதிரி பண்ணிட்டு வரலன்றப்ப ரீசெட் பண்ணிட்டு திரும்ப சரி பண்ணப்போ சரியா வந்தது. சரியா தான் வந்தது. ரெண்டாவது இது மேக்ஸிமம் இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ வரும்போது மட்டும்தான் சார் பிரச்சனை வருது. மற்ற நேரங்கள்ல கரெக்டா ஒர்க் ஆகுது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. ம் ம் போர்ட்டல்ல கனெக்டிவிட்டி இல்ல, போர்ட்டல் கரெக்டா கனெக்ட் ஆகல அப்படிங்கிற நேரங்கள்ல மட்டும்தான் இஷ்யூ வருது. மற்றபடிக்கு டேலி கம்யூனிகேட் பண்றதுலயோ இல்ல போர்ட்டல்ல இருந்து நமக்கு ஐஎம்எஸ் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணிட்டு வர்றதுலயோ எந்த பிரச்சனையும் இல்லை சார். ரைட் சார். ஓகே. அப்போ நம்ம 2B ரெக்கன்சிலேஷனுக்கு போகலாமா சார்? ஓகே சார். ஓகே ரைட். ஸோ 2B ரெக்கன்சிலேஷனுக்கு வந்து நம்ம போகலாம். ஓகே ரைட். ஸோ 2B சார் இது ரிலேட்டடா வேற யாரும் எதுவும் கொரி வச்சிருக்காங்களா சார்? கேட்டலாமா சார்? என்ன சார்? இந்த ஐஎம்எஸ் ரிலேட்டடா வேற யாருக்கு எதுவும் கொரி இருக்கா? ஓகே ஓகே, அது கேட்டுடலாம் சார். ஐஎம்எஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது கொரி இருக்கான்னு கேட்டுடலாம். சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணீங்கன்னா யாராவது கேட்கணும்னா கேட்கலாம். அன்மியூட் பண்ற ரைட்ஸ் இருக்குல்ல சார் எல்லாத்தையும்? இல்ல உங்ககிட்ட நீங்க அன்மியூட் பண்றது அலோவ் பண்ணிருங்க சார். அன்மியூட் பண்றதுக்கு அலோவ் பண்ணி தானே சார் இருக்கேன். இருக்கா சார்? ஓகே சார், ஓகே சார். அலோவ் பண்ணி தான் இருக்கேன். யாருக்காவது டவுட் இருந்தா கூப்பிடலாம். இல்ல அன்மியூட் பண்ணா அன்மியூட் ஆகுது சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் கொஞ்சம் ராஜ்குமார் சார் சொல்லுங்க சார். லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். சரி சார் சார். ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து அக்சஸ் வந்து ஏபி அக்சஸ் கொடுக்கணுமோ போர்ட்டலில்? ஆமா சார். ஏபிஐ ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்ணணும். பண்ணாதான் ஒர்க் ஆகும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்க சொல்ற ப்ரொசீஜர் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆமா ஆமா. பண்ணிட்டு டவுன்லோட் பண்றோம், ஆக்ஷன் எடுக்கிறோம், அப்லோட் பண்றோம். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஐஎம்எஸ் டைரக்டா போர்ட்டல்ல போய் நேரடியா உட்காந்து அங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க சார். டேலியில உட்காந்து நம்ம டேட்டா கையில இருக்கிற டேட்டா வெரிஃபை பண்ணாம இன்வாய்ஸஸ் ஹார்ட் காப்பி கையில வச்சுக்கிட்டு அதை டைரக்டா போர்ட்டல்ல உட்காந்து செக் பண்ணி அக்செப்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது இது பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுல கஷ்டம் இல்ல. ஏன்னா அதுல வந்து கண்டிப்பா சார். நம்ம எடுத்த ஆக்ஷனும் நமக்கு பெருசா தெரியாது. மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா தெரியாது, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இங்க கரெக்டா செட்டப் பண்ணி டேலி பண்ணி காமிக்கும். ஆஸ் பர் புக்ஸும் ஆஸ் பர் போர்ட்டலும் ரெண்டையும் டேலி பண்ணி காமிச்சிடும் ஐஎம்எஸ். ஸோ நம்ம ஐடிசி எவ்வளவு இருக்கு எல்லாமே நம்ம எண்டுல சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம். வேற போர்ட்டல்ல பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம், நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு வெளியே வந்திருப்போம், அங்க பார்த்தா அக்செப்டே ஆகாம இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பெட்டர் நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்தவரை எல்லாமே பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது சார். அந்த ஆப்ஷன் வந்து சாஃப்ட்வேர்ல இருந்தே பண்ணலாம். அதை எல்லாரும் கொஞ்சம் அடாப்ட் பண்ண ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா எடுத்து கிளியர் பண்ணி பண்ணலாம். ஈவன் என் கஸ்டமர் கூட நிறைய பேர் எடுத்து பண்றாங்க இப்ப. அப்படிங்கும் போது எல்லாருமே இதை எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், டைம் ரொம்ப சேவ் ஆகும். டேலியோடைய போக்கஸே வந்து யூசருக்கு வந்து ஒரு விஷயத்தை எப்படி சிம்பிள் ஆக்குறது, எந்த அளவுக்கு வந்து டைம் சேவ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது ஐஎம்எஸ் வந்து ரொம்ப நேரம் குறைவா செலவாகும் நம்ம அக்செப்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. டேலியில இருந்து பண்ணா ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் முடிக்கலாம். ஓகே. 2Bக்கு போயிடலாம் சார். 2B போயிடலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ 2B ரெக்கன்சிலேஷனும் ஆதித்தன் சார் சொன்ன மாதிரி நம்ம பண்றது என்னன்னா, இப்போ நான் ஜென்ரலா 2B நம்ம எப்படி பண்றோன்றதையும் ஒரு தடவை சொல்லிடுறேன், அப்புறம் எப்படி பண்ணலான்றதையும் பேசிடுவோம். இப்போ நம்ம 2B என்ன பண்ணுவோம்னா, இங்க வந்து 2B ஒன்று எடுத்துக்குவோம் சார். ஓகே, ஒரு இது காமிக்கிறேன். ஏதாவது ஒரு இது சும்மா ஒரு டேட்டாவை எடுத்துட்டு 2B நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மந்த்துக்குரிய 2Bயை வந்து
எடுத்துக்குவோம். ஒரே நிமிஷம். ஸோ 2B வந்து இங்கே எடுத்துப்போம். 2B வந்து எக்ஸல் ஃபைலாக எடுத்துக்குவோம். எக்ஸல் ஃபைலை எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து இந்த இந்த டேட்டாவை வந்து கையில் வச்சுட்டு இங்கே திரும்ப என்ன பண்ணுவோம், எக்ஸல் ஃபைலில் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இங்கே 2Bக்கு வந்து வருவோம். Alt G போட்டு 2B அல்லது 2B எடுத்துக்குவோம். ரைட், ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ GSTR2 எடுத்துப்போம். ஓகே. ஸோ GSTR2 எடுத்துட்டு ரைட், இங்கே வந்து பீரியட் செட் பண்ணிக்குவோம். ஏப்ரல் மார்ச் மாதம். இப்போ ஏப்ரலுக்கானது நான் என்ன பண்ணலை, மார்ச்சுக்கானதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுலேருந்தே நீங்கள் ஏப்ரலுக்கான விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கலாம். இங்கே பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே இருக்கிற இதை வந்து இங்கே வந்து செட்டில் பண்ணுவோம். இங்கே வந்து 3 இருக்கா, சந்திராஸ் 3 விஷயம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், சந்திராஸில் போயிட்டு இந்த 3 இங்கே வர 14/7 என்ன சார்? சார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க சார். ஓ, ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார், சாரி சார். ஓகே. ஸோ நான் திரும்ப கூட சொல்லிடுறேன். ஓகே சார். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்றது சொல்கிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், 2Bயை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸலில் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், டேலிக்குள்ளே போயிட்டு Alt G போட்டு இங்கே 2 கொடுத்தோம்னா GSTR2க்குள்ளே போகும். ஓகே, போயிட்டோம். இங்கே வந்து எந்த மந்த் அப்படின்றத வந்து எடுத்துக்கிறோம். இங்கே மந்த் எடுத்துக்கிட்டோம். இங்கே இதெல்லாம் அன்ரெக்கன்சைல்டு இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு பார்ட்டி இங்கே இருக்கிறத எடுத்துட்டு இந்த பார்ட்டிக்கு சிஜிஎஸ்டியில் எவ்வளோ வரணும்னு செக் பண்ணால் இப்போ 14/7/15 காமிக்குது. 3 லைன் ஐட்டம். ஸோ இங்கேயும் 3 லைன் ஐட்டம் இருக்குது. 14/7/15 டேலி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து 3 லைன் ஐட்டத்துக்கும் இங்கே வந்து எல்லோ கலர் ஒரு கலர் போட்டுருவோம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இங்கே செட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் இருக்கா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கன்சைல்டு பண்ணிட்டோம்னா இது ரெக்கன்சைலில் வந்து கீழே வந்து உட்காந்துருச்சு பாருங்கள், ரெக்கன்சைல். அப்படி என்ன பண்ணுவோம், 1 by 1 இங்கே இருக்கிறதெல்லாம் ரெக்கன்சைல் பண்ணிட்டே வருவோம். ஏதாவது என்ட்ரி மிஸ்ஸிங்காக இருந்தால் ஒரு என்ட்ரியை உடனே போட்டு இந்த ரெக்கன்சைல் பண்ணி நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா இங்கே இருக்கிற இந்த 31,414 இங்கே இருக்க 31,414 இங்கே வருதா போட்டு இந்த ரெண்டும் சேர்த்து 62,868 இங்கே டோட்டல் வருதான்னு பார்க்கணும். அதுக்கான மெனக்கெடுதலை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே வருவோம். இதுதான் நம்ம இன் ஜென்ரல் பண்ணுறோம். இதுக்கு டேலி என்ன சொல்லுது, ஏன் சார் இவ்வளோ சிரமப்படுறீங்க, டேலி உங்ககிட்ட இருக்குது, அதில் நீங்கள் என்ட்ரி போட்டு வச்சுருக்கீங்க, போர்ட்டலில் ஏபிஐ ஆக்சஸ் கொடுத்தும் வச்சுருக்கீங்க. இப்போ போர்ட்டல்லேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா 2Bயை எடுக்க முடியும். 2Bயை முதல்ல போர்ட்டல்லேருந்து எடுத்துக்குங்க. எப்படி சார் எடுக்கிறது, போர்ட்டலுக்குள்ளே போகணுமா அப்படின்னா டேலி சொல்கிறதுன்னா வேண்டாங்க, நீங்கள் இங்கே Alt Z இந்த எக்ஸ்சேஞ்சில் ஆல் ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா விச் இஸ் வேலிட் ஃபார் 6 hours. அப்போ அது பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் இருக்கா சார், கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே வந்து கான்ஃபிகர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஃபார்ம் எடுக்கணும், இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டிஆரில் 1 வேணுமா, 2A வேணுமா, 2B வேணுமா, 3B வேணுமா, இல்லை எல்லா ரிட்டர்னும் வேணுமா சார், இந்த ஆப்ஷனை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 9 போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா ஜிஎஸ்டிஆர் 3B எல்லா ஜிஎஸ்டிஆர் 1ஐயும் எடுத்து அது முதல்ல மேட்ச் ஆச்சான்றதெல்லாம் பார்ப்போம். அப்போ இங்கே ஆல் ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எல்லா ரிட்டர்னையும் கடற்கரைன்னு டவுன்லோட் பண்ணிடலாம். போர்ட்டலில் போய் டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன்றுக்கும் 20 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா டைம் எடுக்கும், ரைட். அல்லது ஒன்றுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ரிட்டனுக்காக எந்த இயர், எந்த குவார்ட்டர், என்ன இது மந்த்து, அப்புறம் அதுக்குள்ளே என்ன ஃபார்ம், இவ்வளோ போய் எடுக்கணும் சார். இப்போ டேலிலேருந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போ இங்கே பாருங்கள், நான் 2B கொடுக்குறேன். 2B கொடுத்தோன்னே இங்கே என்ன கேட்குது, இன்னொன்று வேணுமான்னு கேட்குது. 2B மட்டும் போதும் அப்படின்னா 2B எடுத்தாச்சு. அடுத்து இங்கே ரிட்டர்ன் பீரியடில் எந்த மந்த்துக்கானது, இப்போ எனக்கு வந்து இது மார்ச்க்கானது. ஸோ மார்ச்க்கானது கொடுத்துட்டேன். ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து ஒருவேளை QRMPயில் அல்லது வந்து
நீங்கள் ஐஎஃப்எஃப்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதையும் இங்கே வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டோம். இப்போ டவுன்லோடு கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது வந்து டவுன்லோடு. இப்போ இங்கே என்ன கேட்குதுன்னா, ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ணியாச்சு, நான் டவுன்லோட் பண்ணதை ஓவர் ரைட் பண்ணட்டுமா? நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லை, நேரடியாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இப்போ போர்ட்டலுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா சார்? சார் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்களா? இந்த டைமை நான் வேடிக்கையாக என்னோட கிளாஸ்லாம் எப்படி சொல்லுவேன்னா தட்கல் ஸ்பீடுன்னு. தட்கல் ஸ்பீடுன்னா என்னன்னா, தட்கலில் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ண நீங்கள் உட்காரும்போது கரெக்டாக 10 o'clock அல்லது 11 o'clock நீங்கள் உட்காரும்போது அதில் வந்து 165 டிக்கெட் அவைலபிள்னு காமிக்கும். நமக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனால் புக் பண்ணி முடிக்கும்போது வெயிட்டிங் லிஸ்ட் 16ல் போய் நின்றோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம பண்ணியிருக்கிறது எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னா, ஒரு நிமிஷமும் 30 செகண்ட் இருக்கும். ஒரு நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள அவைலபிள் 16 போய் ஆர்ஏசி போய் வெயிட்டிங் லிஸ்ட்டும் போகுதுன்னா அது என்ன ஸ்பீடாக சார் இருக்கும்? வாயு வேகம் மனோவேகத்தை விட பயங்கரமான ஸ்பீடு. இப்போ இந்த தட்கல் ஸ்பீடையும் மிஞ்சுற அளவுக்கு டேலி வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்பீடாக வந்து போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்குது சார். ஓகே, இந்த மதுரைக்காரங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உருவிட்டாங்கடா அப்படின்பாங்க. அது மாதிரி வந்து சும்மா காமெடிக்காக சொல்கிறேன். அது வந்து போர்ட்டல்லேருந்து என்ன பண்ணுதுன்னா உருவிடுது, டக்குன்னு உருவி கொண்டு வந்து வச்சிருது. ஓகே சார், இது இப்போ எங்கே சார் வச்சுருக்கோம்? நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு ஆல்ட் ஜி ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு 2B ரெக்கன்சிலேஷன் இருக்கா? நேற்று ஒரு தம்பி சொன்னார், ரெக்கன்சிலேஷன் சொல்லக்கூடாது அங்கிள், ரெக்கான்கணும். நீங்கள் என்ன அங்கிள் மாடர்னா இல்லை? நாங்கள் சரிடா தம்பின்னு. ஸோ ரெக்கன்சிலேஷனை ரெக்கான் ரெக்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ GSTR 2B ரெக்கன்சிலேஷன் கிளிக் பண்ணிட்டோமா சார்? இங்கே வந்து மந்த்தை செட் பண்ணிக்கிறோம். ஆல்ட் F2 கொடுத்துட்டு பீரியட் செட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பீரியட் வந்தாச்சு. இங்கே வந்து க்ளீனாக இதில் வந்து 12 என்ட்ரி இருக்குது. அதாவது நம்மகிட்ட 11 என்ட்ரி இருக்குது, போர்ட்டலில் 12 என்ட்ரி இருக்குது. நமக்கும் இதுக்கும் அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 360, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200, ஒரு 190 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கா? ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து அன்ரெக்கன்சைல்டில் போகிறோம் சார். பிரச்சனை என்னென்னா, இது எவ்வளோ தொகைன்றது பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி அன்னைக்கு வர்ற தலைவலியே என்னென்னா, அது ஒரு என்ட்ரியாக கூட இருக்கலாம், 50 பைசாவாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் தான். அதை டேலி பண்ணணுமேன்ற பரபரப்பு வரும்ல. ஓகே, 2-3 பேர் நான் சொல்லும்போது ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்றாங்க. அந்த பரபரப்பு வந்து வரும். ஒரு GSTPக்கு அந்த பரபரப்பு வந்து வரும். ஓகே ரைட்ஸ். ஒரு ஆடிட்டருக்கு அது வரும். இப்போ இது மேலே வச்சு அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு வழி சொல்லுது பாருங்க டேலி. இது மேலே வச்சு ஒரு எட்டர் தட்டுறோம் சார். ஓகே, ஸோ இங்கே B2B இன்வாய்ஸஸில் தான் இஷ்யூ இருக்குது. ஸோ திரும்ப B2B இன்வாய்ஸஸில் என்டர் தட்டுறோம். இப்படி காமிக்குது. இங்கே சைடில் வவுச்சர் வைஸ்னு ஒரு பட்டன் இருக்கா சார்? இது சம்மரி. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த வவுச்சர் வைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, வவுச்சர் வைஸ் கிளிக் பண்ணோன்னா அது என்ன பண்ணுது பாருங்கள், மிஸ்மேட்ச்ட் எவ்வளவு, அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டல் எவ்வளவு. சார் இந்த அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டலுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், என்ட்ரிஸ் வந்து போட்டுக்கணும். ஓகே, உங்கள்கிட்ட இதுக்கெல்லாம் என்ட்ரி இல்லை. இதெல்லாம் என்னென்னா மிஸ்மேட்ச் சார். எப்படி சார் மிஸ்மேட்ச் ஆகும்? நான் பார்க்குறேன் இங்கேயும் இந்த நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா? MP019 MAR கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததில் வந்து இந்த நம்பர் கரெக்டாக இருக்குது, இதில் நம்பர் கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, டேட் கரெக்டாக இருக்குது, அமௌண்ட் கரெக்டாக இருக்குது. எங்கே மிஸ்மேட்ச் ஆகுது? டேக்ஸ் அமௌண்ட் கரெக்டாக இருக்குது, எங்கே மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து இந்த அமௌண்ட் பாருங்கள், இவங்க வந்து போர்ட்டலில் கொடுத்துருக்கிறது 8850, இவங்க போட்டிருக்கிறது 87. எப்படி சார் மாறும்? நான் இந்த என்ட்ரி மேலே வச்சு ஒரு என்டர் தட்டுறேன். என்டர் தட்டினா இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, இதுக்கும் 150 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு என்டர் தட்டுறோம். உள்ளே போனால் இந்த 150 ருபீஸ் எதனால டிஃப்ரென்ஸ்னால், இந்த 75க்கு ஒரு கண்ட்ரோல் O போடுறோம். TDS போனால் TDS வந்து சொல்லுது 75 அப்படின்றது வந்து இவர் ஒரு அதர் தென் இண்டிவிஜுவலாக இருக்கனால 2% வந்து நாங்கள் TDS பிடிச்சிட்டோம். ஓகே, இது வந்து கம்பெனி சார், அதனால இந்த சர்வீசஸ் இந்த CFS சார்ஜஸ்க்கு 2% பிடிச்சிட்டோம். பிடிச்ச பிறகு நெட் பில் வந்து 87 பண்ணியிருக்கோம். சார் நீங்கள் என்ன பண்ணலாம், பீயிங் கன்சல்டன்ட் வந்து இவங்களுக்கு என்ன ஐடியா பண்ணலான்னா, சார் இந்த என்ட்ரி இந்த TDS கான்ட்ராக்டை இங்கே போடாதீங்க, இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஜேர்னல் போட்டு
ஜேர்னலில் வந்து இங்கே ஆட்டோஃபில் கிளிக் பண்ணி ஆட்டோஃபில்ல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 150 டிடிஎஸ் என்ட்ரியை தனியாக போட்டிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உட்காந்து டிடிஎஸ் தனியாக உட்கார்றப்போ இந்த மிஸ்மேட்ச் வராது சார். ஓகே, ஏன்னா இது ஒன்றும் இந்த மிஸ்மேட்ச் தானான்னு பார்க்கணும். இப்போ இங்கேயும் ஒரு அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, உள்ளே போனோம், இந்த மிஸ்மேட்ச் இந்த 130 தானான்னு பார்க்குறோம், இங்கேயும் 130 தான் மிஸ்மேட்ச். ஸோ இது மாதிரி ஒன்றா பார்க்குறோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. டிடிஎஸ்னால தான் மிஸ்மேட்ச்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடிக்கிறோம். அடிச்சதுக்கப்புறம் இங்கே செட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் இருக்கா எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து இதை ரெக்கன்சைல்டு பண்ணிட்டோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னா ரெக்கன்சைல் ஆச்சு. ரெக்கன்சைல் ஆன பிறகு இங்கேயும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு எவ்வளோ ரூபாய் நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். 434.48 369.95 64 ரூபாய் 53 பைசா சார். இந்த 64 ரூபாய் 53 பைசா வவுச்சர் வைஸ் கிளிக் பண்ணும்போது இங்கே இருக்கா சார்? ஒன்றும் இல்லை, ஜேஎஸ்பி ஆட்டோமேட்டிவ்ன்றது வெஹிக்கிள் ரிப்பேர் பண்ணதுக்கான செலவு சார். வெஹிக்கிள் ரிப்பேர் பண்ணதுக்கான செலவை கிரெடிட்ல எடுத்துக்கலாமானா எடுத்துக்கூடாது. அது அப்போ எங்கே இருந்திருக்கும், இன்எலிஜிபிள் கிரெடிட்ல இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த கிரெடிட் வந்து நம்ம என்ட்ரி போடலாம், ஒரு என்ட்ரி போடலாம், ஒரு என்ட்ரி போட்டுருவோம். ஜேஎஸ்பி ஆட்டோமேட்டிக்கில் ஒரு என்ட்ரி போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ரிஜெக்ஷனுக்கு ஒரு என்ட்ரி போடுவோம். ஓகே, நான் இங்கே காமிக்கிறேன். ஆல்ட் ஜியில் லெட்ஜர் கிளிக் பண்ணுறோம். லெட்ஜரில் வந்து இங்கே ஜேஎஸ்பி ஆட்டோமேட்டிவ் எடுக்கிறோம். ஓகே ரைட், இதில் வந்து மார்ச் பீரியட் வந்து எடுத்தாச்சு ரைட். ஓகே, அல்லது ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிளில் வந்து இந்த அமௌண்ட் வந்து இருக்கணும். ஓகே, வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸில் இந்த அமௌண்ட் வந்து இருக்கணும். ஓகே, இந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இங்கே இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட்டை போட்டுட்டு ஓகே இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க. இதில் வந்து 344 ரூபா 84 பைசா 344 ரூபா 84 பைசா இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்தா 689 ரூபா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 683 ரூபாய்க்கு இங்கே வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ரிவர்சல் ஆஃப் இன்புட் கிரெடிட் வேறு ஏதோ ஒரு அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கு, அதனால இந்த அமௌண்ட் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, ரிவர்சல் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சு, இங்கே வர வேண்டிய இந்த 688 ரூபாய் திரும்ப இந்த ஹெட்டுக்கே வந்து சேர்ந்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த 64 வராது. ஓகே, அதுதான் டிஃப்ரென்ஸு, கண்டுபிடிச்சிட்டோம் 64. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ட்ரி போட்ட பிறகு ரெக்கன்சைல் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இங்கே இருக்கிற இன்புட்டும் பக்காவாக மேட்ச் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ ஜிஎஸ்டிஆர் 2பிஏ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், முதல்ல வந்து ஜிஎஸ்டி ஆப்ஷனில் போய் டவுன்லோட் கொடுத்துட்றோம். டவுன்லோட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து ரெக்கன்சிலேஷனுக்குள்ளே போகிறோம். ரெக்கன்சிலேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த சம்மரியிலேருந்து வவுச்சர் வைஸ் கிளிக் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் பக்கெட்டில் வந்து உட்காந்துரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து செட் ஸ்டேட்டஸில் வந்து இதை வந்து ரெக்கன்சைல் அப்படின்ற வந்து கொடுக்கலாம். ஓகே ரைட், ஸோ இதுக்கெல்லாம் இந்த ரெண்டுக்கும் என்ட்ரி போடலாம், இதுக்கும் என்ட்ரி போட்டு இந்த 64.53க்கும் ஒரு என்ட்ரி போட்டு அதை வந்து ரிவர்சல் போடலாம். பண்ணோன்னா ஜிஎஸ்டிஆர் 2பி ரெக்கன்சிலேஷன் வந்து எவ்வளோ பெரிய கணக்காக இருந்தாலும் ஈஸியாக வந்து டேலிக்குள்ளே இருந்தே பண்ணி முடிச்சிடலாம் சார். ஓகே சார், ஆயுதன் சார், வழக்கம் போல் உங்களுக்கு டைமு, நீங்கள் வேறு ஏதாவது இதில் ஆட் பண்ணால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஜிஎஸ்டி இது ரிலீஸ் 7.1 வந்து என்ன வரப்போகுதுன்றதை உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன் சார். இதுவும் அதே தான் சார், மேக்ஸிமம் எல்லாருமே மேனுவலா உட்காந்து தான் பண்றாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம எண்ட்ல கரெக்டா இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் ஆயிரும். இல்ல வவுச்சர்ல கரெக்ஷன் போட வேண்டியிருந்ததுன்னா கரெக்ஷன் போட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதுவும் அந்த ஸ்கிரீன்லேயே வச்சு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வர்றது இல்லை. இன்னும் மேனுவலா உட்காந்து வெரிஃபை பண்றதுங்கிறது நிறைய இருக்கு சார். ரெண்டு பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு வெரிஃபை பண்றதுன்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார். கஸ்டமரை பொறுத்தளவுல கஸ்டமருடைய டேட்டா எடுக்கும்போது அவங்க பில் மட்டும் பண்ணியிருந்தா கூட போதும், மீது எல்லாமே நம்ம வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணலாம் சார். டேலில இன்வாய்சஸ் மட்டும் கரெக்டா ரைஸ் பண்ணிருக்காங்களா, மீது எல்லாமே உள்ள டேலில வச்சே பண்ணிடலாம். அந்த டேட்டாவை வாங்கியே வச்சே பண்ணலாம், கஸ்டமர் டேட்டாவை காப்பி பண்ணியே பண்ணலாம். ஆனா இங்க கஸ்டமர் டேட்டாவை காப்பி பண்ணி பண்றது ரொம்ப கம்மி சார். கஸ்டமர்கிட்ட இருந்து ஒண்ணு இன்வாய்சஸ் ஹார்ட் காப்பியா வாங்குறாங்க,
அப்படி இல்லைன்னா திருப்பி மறுபடியும் கஸ்டமரோட டேட்டாவை எக்ஸல் ஃபைலா தான் வாங்குறாங்க. ஓகே 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 சரி சார். இப்போ வந்து ரிலீஸ் 7.1 வரப்போகுது. ப்ராபப்ளி இந்த மந்த்ல வந்து சாருக்கு பிஎம் சாருக்கு தெரியும். ஆக்சுவலாக பீட்டா வந்து நேற்று இன்னைக்கு வந்து கொடுக்கலான்ற ஒரு யோசனை இருந்தது. ஆனால் வந்து 20ஆம் தேதி 21ஆம் தேதி கொடுக்குற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்து கம்பெனி டிஎஸ்பிஎல் டேலி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து அப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி 20-21ஆம் தேதி போல் நமக்கு வந்து இந்த நல்ல செய்தி 7.1 அப்படின்றது வரப்போகுது அப்படின்ற நல்ல செய்தி வந்து நமக்கு வரும். இந்த 7.1ல என்ன இருக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு சின்னதாக ஒரு மாத்திரம் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அதில் சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் அப்படி ஒரு சின்ன ஜெர்க் மாதிரி கொடுத்துட்டே வரேன். மெயினாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்வாய்ஸை பொறுத்தளவுக்கு வந்து இன்வாய்ஸ் பிரிண்ட்டுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் கொடுக்க போகிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா இங்கே காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு இன்வாய்ஸ் சார். இப்போ இந்த இன்வாய்ஸ் வந்து மல்டி கலரில் இருக்கா? ஓகே, ஸோ மல்டி கலரில் இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த இன்வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இது கூட வைடன் கூட பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்வாய்ஸ் மல்டி கலரில் இருக்கா சார்? சார், இன்வாய்ஸஸை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப காலமாக சொல்கிற கஸ்டமர் சொல்கிற ஒரு குறை என்ன அப்படின்னா, இன்வாய்ஸில் ஒரு சின்ன ஃபாண்ட் சைஸை கூட்டணும்னா, இல்லை இன்வாய்ஸில் ஒரு சின்ன ஃபாண்ட் டைப்பை மாற்றணும்னா, பாயிண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, ஃபாண்ட்டை மாற்றணும்னா என்னால் பண்ண முடியல. உடனே அதுக்கு ஒரு 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 நீங்கள் உடனே ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு திரும்பவும் என்ன சாய்ஸ் கொடுக்குறோன்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து இது 1 + 6 மொத்தம் 7 விதமான டெம்ப்ளேட் வந்து கொடுக்க போகிறோம். இந்த 7 விதமான டெம்ப்ளேட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எதை வேணாலும் மாற்றிக்கலாம் சார். ஓகே, இந்த டெம்ப்ளேட்டில் எது உங்களுக்கு கரெக்டாக வருதோ அதை ஆப்டாக வரதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இங்கே வேறு என்னென்ன செய்யலான்னு சொல்கிறேன். இதில் வாட்டர் மார்க் ஆட் பண்ணலாம் சார். இதுக்கு நடுவில் இங்கே இப்படி வந்து கிராஸாக இங்கே விக்ட்ரி அப்படின்னு கிராஸாக ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா இது யாராவது ஜெராக்ஸ் எடுத்தாங்க, வேறு ஏதாவது மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா இந்த வாட்டர் மார்க் பண்ணலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், வேறு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணலாம், வேறு கலர் கொடுக்கலாம். ஓகே ரைட். தென் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டு புதுசாக வேணும்னா சேர்க்கலாம். எனக்கு இன்னொரு அட்ரஸ் வேணும், இன்னொரு பிரான்ச் வேணும், சேர்க்கலாம். ஓகே ரைட். எனக்கு ஒரு ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னா பிரிண்ட்டுக்கு வந்த பிறகு ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஏற்கனவே இருக்கிற ஃபீல்டில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் அதை போல்ட் ஆக்கணும், டபுள் ஸ்ட்ரைக் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி பண்ணலாம். ஒரு நரேஷனில் ஒன்று போடுறோம், பேங்க் டீட்டெயில்ஸ் போடுறோம், அதை அண்டர்லைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக புதுசாக ஒரு டெம்ப்ளேட்டாக இந்த 7 இல்லாமல் புதுசாக ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கலர் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இங்கே கீழே பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பிராண்ட் டீல் பண்ணுறீங்களோ அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டைல் கம்பெனி இருக்குது, கசாரியா டைல்ஸ் போடுறாங்க, வேற ஒரு டைல் போடுறாங்க, அந்த டைல்ஸ் எல்லாம் இங்கே வந்து அந்த பிராண்டட் எல்லாம் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நான் ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி பெயிண்ட்ஸ் டீல் பண்ணுறேன், பெயிண்ட்ஸ் நிப்பான் போட்டுக்குவேன், வேற பெயிண்ட் போட்டுக்குவேன். ஸோ அந்த பெயிண்ட்ஸ் பிராண்டெல்லாம் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இதே வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். இன்னொன்று கேட்குறாங்க, சார் எனக்கு 2 இன்வாய்ஸ் இருக்குது சார், ஒன்று ஹெட் ஆஃபீஸ் இன்வாய்ஸ், இன்னொன்று பிரான்ச் ஆஃபீஸ் இன்வாய்ஸ். ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வேறு நான் ஒரே வவுச்சர் டைப்லேயே அந்த சீரீஸை மட்டும் மாற்றிக்கிறேன், இல்லை வந்து ப்ரிஃபிக்ஸை மட்டும் மாற்றிக்கிறேன், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து 2 ஃபார்மேட் எடுக்க முடியுமானா பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரே இதுக்கே இந்த ஃபார்மேட் அல்லது அந்த இன்னொரு ஃபார்மேட்ன்ற ஒரு சாய்ஸ். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இந்த பிரிண்ட் டெம்ப்ளேட்டில் கொடுக்க போகிறோம் சார். மொத்தம் 5 விஷயம் கொடுக்க போகிறோம். பிரிண்ட் டெம்ப்ளேட்டில் இவ்வளோ விஷயம் கொடுக்க போகிறோம். அப்புறம் கார்பரேட் கம்பெனிஸ், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, லிமிடெட் கம்பெனிஸ்க்காக என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஷெட்யூல் 3. சொல்லுங்க சார். சார் கிருஷ்ணன் சார், ஒரு சின்ன ஆட் ஆன் சார். இப்போ நார்மலா வந்து நிறைய பேர் ஒரு கொரி கேட்டிருக்காங்க டேலியில. அவங்க டைப் பண்ணும்போது ஃபாண்ட் வந்து பேக்ரவுண்ட் டார்க்காவும் ஃபாண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா ஒயிட்டாவும் வேணும்னு கேட்பாங்க. இது எந்த இடத்துல கேட்பாங்கன்னா, இன்வாய்ஸ்ல மேல ஹெட்டர் இருக்குல்ல சார், இன்வாய்ஸ்ல இந்த ஐட்டம் நேம் ஹெட்டர் இருக்குல்ல சார், ஐட்டம் நேம், குவான்டிட்டி, ரேட், அந்த ஹெட்டர்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா ஃபுல்லா சாலிட் டிண்டா வேணும், லெட்டர்ஸ் வந்து வேற ஒரு கலர்ல வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒரு கலர்லயும் லெட்டர்ஸ் வேற ஒரு கலர்ல, இல்ல லெட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா ஒயிட்டாவும் விட்டுறலாம். விட்டா அந்த ரிவர்ஸ் ஃபாண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க ஒர்க் ஆகும் சார்.
இங்க இருக்குல்ல பேக்ரவுண்ட்ஸ் ஒரு வரும் சார். ஆப்ஷன். ரெண்டாவது ஃபாண்ட் வந்து நீங்க கலர் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கலர்ல பிரிண்ட் அவுட் வரும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா நம்ம வைக்கிற லோகோ மட்டும்தான் கலர்ல வரும், ஃபாண்ட் கலர்ல பிரிண்ட் ஆனது இல்ல. ஆனா இப்ப இன்வாய்ஸ்ல இனிமேல் நான் கொடுக்குற ஃபாண்ட் கூட கலர்ல பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்திருக்கிறாங்க. கரெக்ட் சார். ஸோ இன்வாய்ஸ் வந்து இனிமேல் நம்ம வந்து ப்ரீ பிரிண்டட் போட்டு அதை மறுபடியும் நம்ம உள்ள போட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா வேண்டியதில்லை. அந்த ப்ரீ பிரிண்டட் டிசைனே என்ன பண்ணலாம்னா நம்ம கம்ப்ளீட்டா அங்க டேலிலே பண்ணிட்டு அதை நம்ம வந்து ஒயிட் பேப்பர் போட்டே எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு இன்வாய்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ப்ரோக்ராமிங் தேவையில்லை. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து இந்த ஷெட்யூல் 3 அது வந்து கம்பெனிஸ் ஆக்டில் நடந்திருக்க மாற்றம். அது வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, லிமிடெட் கம்பெனிக்கு தேவைப்படும். நீங்கள் ஏற்கனவே என்சிஇ நான் கார்ப்பரேட் என்டிட்டிஸ்க்கான ஃபினான்சியல்ஸ் வந்து பார்த்தோம். அதே மெத்தடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டேலிக்குள்ளே நீங்கள் முதல்ல வந்து அதை எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ண பிறகு டேலியில் இருக்க எஃப்எஸ் பேலன்ஸ் ஷீட் P&L அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்கிற அந்த டெம்ப்ளேட் இருக்கிற எக்ஸல் டெம்ப்ளேட்டுக்கு கொண்டு போயிடும். கொண்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து அதை எங்கெங்கே வந்து நீங்கள் மேப்பிங் பண்ணணுமோ அந்த மேப்பிங்லாம் பண்ணிவிட்டு மேப்பிங் பண்ண பிறகு நீங்கள் அதை வந்து ஆடிட்டர் சைன் அல்லது ஆடிட்டர் நேம் அட்ரஸ் அதோட உங்கள் நேம் அட்ரஸ் டைரக்டர் அதெல்லாம் போட்டு எல்லாத்தோடையும் இது பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி வந்து ஷெட்யூல் 3 வந்து கொடுக்க போகிறாங்க. தென் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட சேர்ந்து கனெக்டட் பேங்கிங் பண்ணுறதுக்கான ஒரு வசதி வந்து கொடுத்தாச்சு. ஏற்கனவே எஸ்பிஐ இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது, கோட்டக் இருக்குது. இப்போ ஐசிஐசிஐக்கான பிரைம் பேங்கிங் கனெக்டட் பேங்கிங்கும் கொடுத்தாச்சு. ஸோ டேலியோட பேங்க்கை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்தே பெனிஃபிஷியரியை கிரியேட் பண்ணி இங்கேருந்தே வந்து நீங்கள் இப்போ ஐஎம்பிஎஸ் அல்லது ஆர்டிஜிஎஸை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிடலாம். அது வந்து இங்கேருந்து பேங்க் சைட்டுக்கு போய் ஒர்க் ஆகிட்டு உங்களுக்கு என்ட்ரியாக கன்வெர்ட் ஆகி உங்கள்கிட்ட ஸ்டோர் ஆகிடும். இந்த ஹெச்எஸ்என் ஐஎம்எஸ்ல வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச் பண்ணுறாங்க சார். என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து காமிக்கிறேன் ஒரே விஷயம். ஹெச்எஸ்என் ஐஎம்எஸ்ல வந்து என்ன மாற்றம் பண்ணுறாங்கன்னா ஒரே நிமிஷம். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல இங்கே எடுக்கிறீங்க இல்லையா, இந்த ஹெச்எஸ்என் இங்கே எடுக்கிறீங்கல்ல, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த ஹெச்எஸ்என் கோடு கிட்ட வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட வந்து 26,000 ஹெச்எஸ்என் கோடு லிஸ்டட் ஹெச்எஸ்என் கோடு ஃபுல்லாக இங்கே தானாக வந்துடும். நீங்கள் வந்து அங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஹெச்எஸ்என் கோடோட நேம் அந்த நம்பரை டைப் பண்ணியோ அல்லது நேமோட டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். சார் இப்போ இந்த இடத்துல 8450 டைப் பண்ணிங்கன்னா 8450 வரக்கூடிய மற்றதெல்லாம் 84500000 ஆரம்பித்து மிச்ச நம்பர் அந்த 8450 வரும். இல்லை உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக் மிஷின்னு தெரிஞ்சதுன்னா இங்கே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வாஷிங் மிஷின், இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், இங்கே வாஷிங் மிஷின் டைப் பண்ணிங்கன்னா வாஷிங் மிஷினோட கோடு. அதே மாதிரி எஸ்ஐசி இருந்ததுன்னா எஸ்ஐசியில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்ன சர்வீஸ் கன்சல்டிங் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 2000-2500 விதமான எஸ்ஐசி கோடு எல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே லிஸ்ட் ஆகுற மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ஹெச்எஸ்என் ஐஎம்எஸ்ல வந்து இந்த நீங்கள் கேட்குற டெக்னிக்காலிட்டியில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட், எரர் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு கேட்சி விஷயம் என்னென்னா ஆட்டோ ரேப் சார். அதாவது ஆட்டோ ரேப் டெக்ஸ்ட். என்ன சொல்கிறோம்னா ஒரு பொருளோட பேரை டைப் பண்ணும்போது அந்த பொருளோட பேர் வந்து லெங்க்தியாக இருந்ததுன்னா ஓகே ரைட். ஸோ அந்த லெங்க்த்துக்கு மேலே இருந்ததுன்னா பண்ணும்போது முன்னாடி என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் பண்ணிகிட்டே வரும், சுருக்கும். அது ஒரு லெவலுக்கு மேலே சுருக்கும் போது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ டேலி 7.1 வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய நேம் போட்டிங்கன்னா 2 லைனுக்கு இருந்ததுன்னா 2வது லைனுக்கு கீழே இறக்கி காமிக்கும். எப்படி எக்ஸலில் வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தால் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அதை ஒயிட் பண்ணுதோ அந்த இதோட ரோவோட ரேஞ்சை வந்து கொஞ்சம் ஹைட்டை வந்து கூட்டுதோ அதே மாதிரி இங்கே வந்து நேமோட ஹைட்டை கூட்டிட்டு டெக்ஸ்ட்டை வந்து ரேப் பண்ணும். இது வந்து பிரிண்ட்டில் வரும், டிஸ்பிளேல வரும். ஓகே ஸோ மாஸ்டரில் வரும், எல்லா இடத்துலையுமே இந்த ரேப் பண்ணது வந்து ரேப்டாகவே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 5 ஆப்ஷன் தான் 7.1 வந்து கொடுக்க போகிறாங்க. கலரான இன்வாய்ஸு, ஷெட்யூல் 3 கனெக்டட் வித் ஐசிஐசிஐ
தென் வந்து ஹெச்எஸ்என் எஸ்ஐசி ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி, தென் ஆட்டோ ரேப் டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து 7.0ல இருக்கிற 7.1ல இருக்கிற விஷயங்கள் சார். ஓகே.